மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. பாப்பா நீ அபிதானே? ஆமா, நீங்க? நான் ராஜேஷோட அம்மா. ராஜேஷ் சொல்லிருப்பானே. ராஜேஷோட அம்மாவா? ராஜேஷ் அவங்க அம்மா கார்பரேஷன்ல வேலை பாக்குறதால சொன்னா. ஆமா, கார்பரேஷன் வேலை தான், கவர்மெண்ட் வேலை. ஹலோ ராஜேஷ், உங்க அம்மா எங்க வேலை பாக்குறதா சொன்ன? கார்பரேஷன்ல. சரி, உனக்கு ஒரு லைவ் லொகேஷன் சென்ட் பண்றேன், சீக்கிரம் வா. அபி, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? உங்க அம்மா கார்பரேஷன்ல வேலை பாக்குறாங்கல்ல? ஆமா. பொய் சொல்லி இருக்க. உங்க அம்மா கார்பரேஷன்ல வேலை பாக்குறாங்கன்னு ரோட்ல குப்பை எடுக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டியது தானே? பாப்பா ஏமா இப்படிலாம் பேசுற? குப்பை பொறுக்கிற நீ என்ன பாப்பான்னா சொல்லாத, செமையா கோவம் வருது. ஏய், நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். என் கண்ணு முன்னாடி எங்க அம்மா இவ்வளவு அசிங்கமா பேசிட்டு இருக்கா? பெரிய இடத்து பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா பணக்காரன் ஆயிடலான்னு உங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? பேசாதம்மா. அம்மா நீங்க இருங்கம்மா. நான் ஒன்னும் வாங்கிட்டு போய் சொல்லியே. எங்க அம்மா கார்பரேஷன்ல தான் வேலை பாக்குறாங்க. இதை நான் யாரு கேட்டாலும் சரி, எப்ப கேட்டாலும் சரி பெருமையா சொல்லுவேன். ஏன்னா எங்க அம்மா தூய்மை பணியாளரா வேலை பார்த்து தான் என்னை படிக்க வச்சாங்க. இப்ப நான் இவ்வளவு பெரிய கம்பெனில வேலை பாக்குறேன்னா அது காரணமே எங்க அம்மா தான். எங்க அம்மா பாக்குற இந்த வேலை தான். ராஜேஷ், நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா என் வீட்டுல போய் என் மாமியார் இந்த மாதிரி வேலை பாக்குறாங்கன்னு சொன்னா கல்யாணத்துக்குலாம் ஒத்துக்க மாட்டாங்க. உனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா உங்க அம்மா விட்டுட்டு என் கூட வந்துடு. ஏய், எங்க அம்மா பாக்குற வேலையில உனக்கு என்னடி பிரச்சனை? என் வீட்டுல போய் என் மாமியார் இந்த மாதிரி வேலை பாக்குறாங்கன்னா சொல்ல முடியாது. உண்மையை சொன்னா என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? வேணும்னா போய் சொல்லட்டுமா அம்மா செத்துட்டாங்கன்னு? வேணாப்பா, பொம்பளை பிள்ளை அடிக்கிறது என்ன குறைக்கும்? வேணாப்பா. உனக்கு நான் வேணுமா உங்க அம்மா வேணும்? எனக்கு எங்க அம்மா தாண்டி முக்கியம், வேற யாரும் முக்கியம் இல்ல. இங்க பார், அவங்க தான் என்ன சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு வேலைக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்கள விட்டு வர சொல்ற? நீலாம் ஒரு பொண்ணாடி. சி, பொண்ணை போய் லவ் பண்ணல, எல்லாம் என்ன சொல்லணும்டி. இங்க பார், இன்னொரு வார்த்தை எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசின அப்புறம் இங்க நடக்கிறதே வேற. வேணாப்பா, என்னால உங்களுக்குள்ள சண்டை வேணும். மா நீங்க விடுங்கம்மா. இங்க பாருங்க, எனக்கு நீங்க தான் முக்கியம், உங்களை தவிர வேற யாரும் எனக்கு முக்கியம் இல்ல. நீ வாமா. மாமா, டீ போட்டு தரட்டுமா? இல்லை வேண்டாமா, ராஜேஷ் வந்துட்டானா? இல்ல மாமா. சரி. அபி, சொல்லுங்க மாமா. ராஜேஷ் வந்துட்டானே? இல்ல மாமா. நான் வெளியே போறேன், வந்தா கூட சொல்லு. என்னம்மா? மாமா ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்காரு? என்னவா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. அபி, ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு டீ போட்டு தெரியா? டீ போட்டு தரேன், ஆனா காலையிலன்னு உங்க அப்பா ஒரு மாதிரி சரியே இல்லைங்க. என்னாச்சு? அவருக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, ஒரு மாதிரி டென்ஷனா அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டே இருக்காரு. என்னாச்சுன்னு அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே? நான் கேட்டேங்க, ஆனா அவர் எதுவுமே சொல்லல. உங்க அப்பாவே வந்துட்டாரு, நீங்க என்னன்னு பேசுங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துக்கிச்சு. ராஜேஷ், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். அப்பா, உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல, அபி ஏதோ நீங்க காலையிலேருந்து ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்கன்னு சொன்னா, என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லை, நம்ம ஊர்ல இருந்து அத்தை ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என் தங்கச்சி. ஆமா.
அதான் உடம்பு சரியில்லையா, ஏதாவது பணம் இருந்தால் அனுப்ப முடியுமான்னு சொல்லி கேட்டேன். என்கிட்ட பணம் இல்லை, அதை நான் எப்படி அவங்கள்ட்ட சொல்ல முடியும்? அதுதான் உங்கள்கிட்ட ஏதாவது பணம் ஏதாவது கிடைக்குமோ கேட்கலான் தான். இதுக்கு ஏன்ப்பா இவ்வளோ தயங்குறீங்க? காலையில எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. காலையிலே ஃபோன் பண்ணுறதை நினச்சேன். சரி விடுங்கப்பா, நான் அத்தைக்கு இப்பயே ஜிபே பண்ணுறேன். ஒரு 10,000 அனுப்பிட்டுமா? சரி. ஏய், எங்க அப்பாவுக்கு நான் காசு அனுப்புறது கூட உரிமை இல்லையா? நீ இவ்வளவு கீழ்த்தரமா நடந்தப்ப எதிர்பார்க்கவே இல்லடி. சி, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க பண்றதாங்க தப்பு. மாமா, ராஜி சம்பாதிக்கிறது எல்லாமே உங்களுக்கு தான் மாமா. உங்க தங்கச்சிக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க கொடுக்கலாம். சின்ன வயசுல இருந்து எங்க 2 பேருக்காக நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு திரும்ப பண்ண வேண்டியது எங்களோட கடமை மாமா. அவர்கிட்ட கேட்கறதுக்கு எதுக்கு மாமா தயங்கி தயங்கி கேட்குறீங்க? உரிமையோட கேளுங்க மாமா. நம்ம பசங்களுக்கு நம்ம கொடுத்தே பழகிட்டோமா, எப்படிமா கேட்கறதுன்னு தெரியல. ஆமால. சி, இதை நான் யோசிக்கவே இல்லை. அப்பா ஒரு நிமிஷம். இந்தாங்கப்பா ஏடிஎம் கார்டு. இதுல நான் சம்பாதிக்கிற காசுலாம் இந்த கார்டுக்கு தான்ப்பா வரும். இதுல இருக்கிறது எல்லாமே உங்களோட காசு தான். இப்போ நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா இது காரணம் நீங்களும் அம்மாவும் தான்ப்பா. உங்களுக்கு எவ்வளவு காசு வேணாலும் சரி, எப்ப வேணாலும் சரி, இதுல இருந்து எடுத்துக்கோங்கப்பா. ராஜேஷ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, செருப்பு பிஞ்சிடுச்சு, அதான் ஒட்டிட்டு இருக்கேன். வேற செருப்பு வாங்கலாம்ல. இதை ஒட்டினா இதே இன்னும் 2 மாசத்துக்கு வச்சு யூஸ் பண்ணலாமே. இதே பார்க்க புதுசா தானே இருக்கு. அபி, ரொம்ப பசிக்குது, சாப்பிடலாமா? ஓகே. என்ன காஃபி நான் சாப்பாடு இன்னும் 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். சரிம்மா. ஷர்ட் இவ்வளோ ஃபேட் ஆகிடுக்குல்ல, இதை ஏன் போட்டிருக்கீங்க? வேற ஷர்ட் வாங்கலாம்ல. நான் வீட்டில் சும்மா தானமா இருக்கேன், எனக்கு எதுக்கு புது ஷர்ட்லாம்? கீழே ஃபோன் வச்சுட்டு வந்துட்டேன், ஒரு முக்கியமான கால் வரும், இப்போ பேசிட்டு மட்டும் வந்துடுறேன். ராஜேஷ், போகலாம். எங்க? ஷாப்பிங். உனக்கு ட்ரெஸ்ஸு அப்புறம் ஸ்லிப்பர்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம். நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், எனக்கு எதுக்கு புது ட்ரெஸ்ஸு ஷூ எல்லாம்? எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே போதும். என்ன ப்ராப்ளம் உனக்கு? இப்போ எதுக்கு உன்னை நீயே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற? ராஜேஷ், என்ன ஆச்சு சொல்லு. இல்லை, உனக்கே நல்லா தெரியும், நான் பார்த்துட்டு இருந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு. இப்போ வீட்டு செலவு எல்லாத்தையும் நீ ஒருத்தியாக பார்த்துக்கிற. நீ எவ்வளோ கஷ்டப்படுறன்னு எனக்கு பார்த்தாலே தெரியுது. அதான் இதுக்கு மேலே உன்னை கஷ்டப்படுத்த வேணான்னு. ராஜேஷ், எல்லாரோட லைஃப்லயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதா செய்யும். நம்ம அதையே யோசிச்சுட்டு இருந்தோம்னா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் தான் ஆகும். புரியுதா? ப்ராப்ளமை பற்றி யோசிக்காத, சொல்யூஷனை பற்றி யோசி. நீ வேலைக்கு போயிட்டு இருந்த டைம்ல எனக்கெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணல. என் ட்ரெஸ்ஸு சின்னதாக கிழிஞ்சிருந்தா கூட நான் வேணான்னு சொல்லியும் நீ எனக்கு எவ்வளவோ ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்க. அப்புறம் நான் மட்டும் எப்படி உன்னை இப்படி ஃபேடான ட்ரெஸ் எல்லாம் போட விடுவேன்? சரி, எனக்கு ஒன்று சொல்லு. இதுவே உன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னா என்னை விட்டுருப்பியா? இல்லை, கண்டிப்பாக அப்படிலாம் பண்ண மாட்டேன். அப்புறம் நான் மட்டும் எப்படி உன்னை விடுவேன்னு நீ நினைக்கலாம்? நீ சம்பாதிச்சாலும் நான் சம்பாதிச்சாலும் அது நமக்கு தானே. நம்ம ஒன்றும் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இல்லையே. அப்புறம் பிஸ்னஸ் நல்லா போக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன்,
கண்டிப்பா என்னால வேலைக்கு போக முடியாது. உன்ன மாதிரி எதுவும் கேட்காமலாம் இருக்க மாட்டேன். எனக்கு நிறைய ட்ரெஸ் வேணும், கார் வேணும், வீடு வேணும், பெரிய லிஸ்டே வச்சிருக்கேன். சரி, நீ கேட்குற எல்லாத்தையுமே வாங்கி தரேன், போதுமா? ப்ராமிஸா? ப்ராமிஸா? சரி, பாப்பலாம். அத்தை, நீங்க எதுக்கிட்ட இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? அதனால என்னம்மா இருக்கு? நினைச்சிடுங்க அத்தை, கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். பரவாயில்லம்மா, வீட்டில் எல்லா வேலையும் நீ தான் பார்க்குற. இன்னைக்கு ஒரு நாள் தூங்கினா என்ன இப்போ? உனக்கு நான் ஒத்தாசையாக இருந்தால் நல்லா இருக்கும்ல. நான் இட்லி பண்ணி வச்சுருக்கேன், ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடு, டீ போட்டு தரேன், 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாம். அத்தை, நான் போடுறேன். டெய்லி நீ தான் டீ போடுற, ஒரு நாளைக்கு நான் டீ போட்டு தரேன், குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல. சரிங்க அத்தை. துணி காய போட்டனே. அத்தை, நீங்க எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? நீ குளிக்க போயிருந்தா மழை வந்துச்சு, துணியெல்லாம் நனைஞ்சிருமேன்னு நான் போய் எடுத்துட்டு வந்தேன். ஒடுங்க அத்தை. என்னாச்சு அபி, ஒரு மாதிரியா இருக்க? காலையில இருந்து அத்தை பண்ற எதுவுமே சரியில்லைங்க. அப்படி என்ன பண்ணாங்க? நான் இன்னைக்கு காலையில லேட்டா எழுந்திருச்சேனா, அத்தைக்கு காஃபி போடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. சரின்னு கிச்சன் போனா பார்த்தா அத்தை சமையல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் என்னடானா மேலே துணி காய போட்டிருந்தேன், அதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. இப்போ என்னடானா வீடு பெருக்கிட்டு இருக்காங்கங்க. இதுல என்ன இருக்கு? இல்லைங்க, இது எல்லாமே நான் தான் பண்ணுவேன். சடனா இன்னைக்கு அத்தை இதெல்லாம் பண்றாங்க, அதான் ஒரு மாதிரி இருக்கு. சரி இரு, நான் அம்மாவை கூப்பிடுறேன், என்னன்னு கேட்கலாம். சரிங்க. மா, ஒரு நிமிஷம் இங்க வாங்கலாம், உட்காருங்க. அத்தை, நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க? நம்ம வீட்டில் தானே செய்கிறேன், அதனால என்ன? மா, நீங்க காலையில இருந்து அபியை எந்த வேலையும் பார்க்க விடாம எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செய்றீங்களாமே, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைப்பா, அபிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமேன்னு தான். மா, நீங்க ஏதோ பொய் சொல்றீங்க, என்னன்னு உண்மையை சொல்லுங்க. நேற்று தமிழ் ஆண்டி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க மகனும் மருமகளும் அவங்கள முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்களாம். அது கேட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப அழுகையாக இருந்தது. அவங்க சொல்கிறாங்க, அவங்க பையனும் மருமகளும் நீ வீட்டில் ஒரு வேலையும் செய்யறதில்ல, பாரமாயிட்டேன்னு சொல்லி அவங்கள முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்களாம். அதை கேட்டதுலேருந்து எனக்கு தூக்கமே வரல. ஏன்னா நானும் இந்த வீட்டில் எந்த வேலையும் பார்க்கறது இல்லைல்ல, அதனால தான் இனிமே எல்லா வேலையும் பார்க்கலான்ற முடிவுக்கு வந்துட்டேன். பா, தயவு செஞ்சு என்னை முதியோர் இல்லத்தில் மட்டும் கொண்டு போய் சேர்த்துடாதீங்கப்பா. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன், நீங்கள் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றேன், எல்லா வேலையும் செய்கிறேன். என்னை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துறாதப்பா, உங்களுக்கு புண்ணியமா போகும். மா, நாங்க உன்னை எங்கேயும் கூட்டு போய் விட மாட்டோமா, நீ எப்பவும் எங்க கூட தாமா இருப்ப. மற்றவங்க சொல்றதெல்லாம் நீங்க எதுக்குத்தான் நம்புறீங்க? உங்க பையனும் மருமகளும் சொல்றத நீங்க நம்பலையா? நீங்க தான் எங்க சொத்து. மா, நீங்க எந்த வேலையும் செய்ய வேணாம், நல்லா சாப்பிட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க, தேவையில்லாம எதையும் யோசிக்காதீங்கம்மா. நேரத்துக்கு சம்பளம் கேட்க தெரியுது, நேரத்துக்கு வேலைக்கு வரணும் தெரியாதா? ஏமா லேட்டு? எங்கள் வீட்டுக்காருக்கு நேற்று ஒரே காய்ச்சலுங்க, அவரை தர்மாஸ்பத்திரியில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டு வந்தேன், அதனால தான் நேரம் ஆயிடுச்சு. ஏம்மா, உன் புருஷனுக்கு உடம்பு சரியில்லைண்ணா என் வீட்டு குழம்பு லேட்டாக கொதிக்கணுமாண்ணே? நேற்று சாப்பிட்டு பாத்திரம் அப்படியே கிடக்கு, போய் கழுவு போ. ஐயா, ஏமா நிற்கிற, போமா. அது இல்லைங்க ஐயா, எங்கள் வீட்டுக்காருக்கு
ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் செலவு ஒரு 2000 ரூபா தேவைப்படுது. அடுத்த மாதம் சம்பளத்தை முன்பணமாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும். அடச்சா, வேலைக்கு ஆள் வச்சிருக்கானா இல்லை பிச்சைக்காரனுக்கு சம்பளம் கொடுக்கானா தெரியல. சும்மா அது வேணும் இது வேணும். இங்கே பாருமா, முன் பணம்லாம் தர முடியாதுமா. இஷ்டம்னா வேலை பாருங்க, இல்லை இப்பவுமே கிளம்பி போயிடுங்க போ. ஐயோ சாமி, வேலையை விட்டு தூக்கிடாதீங்க. அந்த வேலையை நம்பி தான் என் குடும்பமே இருக்கு. நான் வேலையை விட்டுட்டா நடுத்தரில் தான் நிற்கணும். நான் இனிமே எதுவும் கேட்க மாட்டேங்க ஐயா, மன்னிச்சிடுங்க. போ போ, வேலை பாரு போ. சார் சார், இந்த ஆன்லைனில் டாய்லெட் கிளீனிங் சர்வீஸ் கொண்டு புக் பண்ணி 2 நாள் ஆச்சு சார். இதுவரை எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரல சார். என்ன சார் சொல்கிறீங்க? சார் புக் பண்ணி 2 நாள் ஆச்சு சார். வீட்டில் உட்கார முடியல சார், பயங்கர ஸ்மெல்லு. அதனால தான் ஆன்லைனில் நம்ம புக் பண்ணுறோம். யாருமே இது ஒரு கால் பண்ணல, யாருமே இது ஒரு வரவே இல்லை. என்ன சார் நடந்துட்டு இருக்கு? சாரி சார், அடுத்த 2 நாளைக்கு எங்களால் எந்த சர்வீஸ் தர முடியாது சார். அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கலாம் சார். அடச்சே. உமா, உமா, ஐயா, உங்கள் வீட்டுக்காரோடைய மருத்துவ செலவுக்கான 2000 ரூபா பணம் நான் தரேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம் 2ஐயும் ஒரு சொட்டு அழுக்கு இல்லாமல் பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போங்க. போ. கக்கூஸ் போயிட்டு வந்து கையில் ஈரம் இதுவரை காயவே இல்லை, அதுக்குள்ள சாப்பாடு பிள்ளை கை வைக்கிற. முதல்ல எல்லா பிளேட்டை கொண்டு போய் தட்டால விட்டு கழுவு. போ போ போகிறல. போத நிறுத்துறா. என்ன விட்டா ரொம்ப பேசிட்டே போற? எங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? என்ன எங்களை பார்த்தா என்ன நாய் மாதிரி இருக்குதா? நீ சொல்ற நேரத்துக்குலாம் நாக்கு தொங்க போட்டு வேலை செய்யறதுக்கு. ஏதோ என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லையேன்னு மனசை கல்லாக்கிட்டு வேலை செஞ்சா உன் இஷ்டத்துக்கு பேசுற. எங்களுக்கும் சுயமரியாதை இருக்கு. என்ன எதிர்த்து பேசுற நீ? அவுட் அவுட், வெளியே போ, வெளியே போடி. உங்ககிட்ட எவ வேலை செய்வா? ஒன்று மட்டும் நல்லா தெளிவா தெரியுது, அழுக்கு உன் வீட்டு கக்கூஸ்ல இல்ல, உன் மனசுல இருக்கு. முதல்ல அதை கிளீன் பண்ணியா? ஏய் நில்லு, எங்க போற? எங்க அம்மா வீட்டுக்கு. அம்மா வீட்டுக்கா? அங்கெல்லாம் போக கூடாது, உள்ள போ. இதுக்கு மேலே உன் கூட வாழைக்கு என்னால முடியாது. ஏன்? நான் என்ன பண்ணேன்? மத்த புருஷங்க மாதிரி உன் கூட சண்டை போட்டனா இல்ல குடிச்சிட்டு ஏதாச்சும் வீட்டுக்கு வந்தனா? அப்புறம் எதுக்கு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? சண்டை போடுற புருஷங்கிட்ட கூட வாழ்ந்துடலாம், ஆனா உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட வாழவே முடியாது. ஏன்? நான் என்ன பண்ண அப்படி? என்ன இத்தனை பசங்க கூட பேசிட்டு இருக்கா? ஓ, இவங்க கூட தான் நின்று சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாளா? இப்ப
இப்பயே பிளாக் பண்றேன். பிளாக் 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 பிளாக். எல்லா பசங்களையும் பிளாக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எவன் உனக்கு கால் பண்றான்னு பாக்குறேன். கூட வேலை பார்க்குறவங்க உனக்கு கால் பண்ணா கால் போகலன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா எல்லாரையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். நான் யாரையாவது பேசினா கூட பக்கத்துல இருந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்கேன். இது கூட பரவாயில்ல, பக்கத்து வீட்டு அக்கா சொல்றாங்க நீ போன உடனே உன் புருஷன் பின்னாடியே வரான்னு. அதுக்கு ஒன்னா பைக்ல போக வேண்டியதானு சொல்றாங்க. இப்படி வெளியே நல்ல மாதிரி நடிச்சுட்டு உள்ள எவ்வளவு சந்தேக புத்தி வச்சிருக்கே, உன்னோட எப்படி வாழ முடியும்? நீ நல்ல வேலைக்கு போற, நல்லா சம்பாதிக்கிற, பாக்குறதுக்கு நல்லா அழகா வேற இருக்க. நீ பாட்டுக்கு எவன் கூடயே ஓடி போயிட்டீன்னா அப்ப நான் என்ன பண்றது? சி, பேசுறதுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமாலாம் இல்ல. உன் தங்கச்சி புருஷன் நம்ம வீட்டுக்கு வரும்போது மட்டும் நீ சமைக்கிற சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னா நான் சொல்றது கரெக்ட் தானே? என்ன, நான் உன்னை டெய்லி இந்த மாதிரிலாம் செக் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் நீ கொஞ்சம் ஒழுக்கமா வீட்லயே இருக்க. இல்லைன்னா எப்பவோ எவன் கூடயே ஓடி போயிருப்ப. நான் பாட்டுக்கு ஒரு நடுத்தரில் நின்று இருக்கணும். நீ எல்லாம் ஒரு புருஷனாடா? இப்படி சந்தேகப்பட்டுட்டு இருக்க, சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்க, நியாயப்படுத்தி வேற பேசுற. ஆமாண்டி, நான் அப்படிதான். நீ எவன் கூடயாவது பேசுறத நான் பார்த்தேன், உங்க 2 பேரும் அதே இடத்துல கொண்டு போட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். நான் ஏதோ அவசரப்படுறேன்னு சொன்னீங்களே, இப்ப அவன் பேசுறதெல்லாம் நீங்களே கேட்டுட்டு தானே பாருந்தீங்க. இப்ப நான் பண்றது சரியா தப்பா நீங்களே சொல்லுங்க. கிளம்பி வாமா. மாதிரி சந்தேகம் பெரிய கூடலாம் எவனாலே வாழவே முடியாது. வீட்டுக்கு வந்துடுமா? சரிப்பா, உன் கூடலாம் எவளுமே வாழ மாட்டான். எல்லாம் தனியா இருந்தாதான் ஒரு பொண்ணோட அருமை உனக்கு தெரியும். குட் பை. ஏ அபி, அபி நில்றி. ஏ அபி, அபி, அபி. உண்மையுமே அவங்க அப்பா வீட்டுக்கு தான் போயிருப்பாளா? இல்ல இல்ல, கண்டிப்பா இவன் கூடயே ஓடி போயிருப்பான்னு நினைக்கிறேன். என் கூடயே போயிருக்கா, என் கூடயே போயிருக்கா. அபி, ஏ அபி. அண்ணா, என்னண்ணா கூப்பிட்டுருந்தீங்க? என்ன விஷயம்? வாடா தம்பி, உட்காரு. ஏன் அங்க உட்காந்துருக்க? தள்ளி உட்காரு. இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காரா. அட என்னடா நீ. அனிதா, தம்பி பக்கத்துல தள்ளி உட்காரு. இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காரு அனிதா. இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காரு. ஏங்க, இதுக்கு மேலலாம் தள்ளி உட்கார முடியாது. ஓ, முடியாதுல்ல? அப்போ மடியில உட்காரு. கட்டின பொண்டாட்டி போய் இன்னொருத்த மடியில உட்கார சொல்றீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்ன, இது வரைக்கும் நீங்க 2 பேரும் பண்ணாததை நான் பண்ண சொல்றேன். அண்ணா, என்ன சொல்றீங்க? உங்க அக்கா மாதிரிண்ணே. சி, பயமுறா. அக்கா மாதிரி தானே, அக்கா இல்லல்ல. நேற்று மதியம் அக்காவும் தம்பி எங்க போயிருந்தீங்க? என்ன பண்ணீங்க? நான் வீட்டுல தாங்க இருந்தேன். எங்க, அவன் வீட்லயா? ஹலோ சார். சார் ஆஃபீஸ் தான் சார் வந்துட்டு இருக்கேன். ஒரு 10 மினிட்ஸில் வந்துடும் சார். ஓகே சார். சார் கூப்பிட்றேன் சார். உன் புருஷன்? பேச. ஹலோ. ஹலோ தம்பி, எங்கப்பா இருக்க? அண்ணா, இங்கே தான் ஆஃபீஸில். ஓ சரிப்பா. ஓகேண்ணே. அப்படா. ஏங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஏய், நடிக்காதடி. அப்படியே நடிக்காத. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை நல்லா தானடி வச்சு பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் எனக்கு இப்படி பண்ண? அதுவும் இவன் கூட. கேவலமா இல்ல உனக்கு? நான் உனக்கு போர் அடிச்சு போயிட்டேன்ல. எத்தனை நாள் அது நடந்துட்டு இருக்கு? நீ அவன் வீட்டுக்கு போறதும் அவன் நம்ம வீட்டுக்கு வரதும் நினைச்சாலே ஒரு மாதிரி. சாரிங்க. சாரி? டேய்,
எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான்டா ஆகுது. இதுல எந்த கேப்பாடா நீ வந்த? தம்பின்னு சொன்னதாடா வீட்டுக்குள்ளார விட்டேன். வாரத்துக்கு வரதா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருந்த. அக்கா கிட்ட பாக்குற வேலையாடாது. நான் அது வந்து டேய், எதுவும் பேசாத. நீ எது பேசினாலும் இப்ப நான் கேட்கிற மனநிலை இல்லை. உங்க 2 பேரையும் நேத்து எப்போ நான் அப்படி பார்த்தனோ அப்பவே நான் செத்து போயிட்டேன்டி. ஒழுங்கா 2 பேரும் வீட்டை விட்டு வெளில போங்க. நான் இனிமே அப்படிலாம் நடந்துக்க மாட்டேங்க, மன்னிச்சிருங்க. இங்க பாரு, நம்பிக்கைங்கிறது கண்ணாடி மாதிரி. அது ஒரு தடவை உடஞ்சிச்சுன்னாச்சுக்கேன் திரும்ப ஒட்ட வைக்கலாம் முடியாது. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையிலே நான் அவனை பார்க்க கூடாது. ஒழுங்கா வீட்டை விட்டு வெளில போடி. வெளில போ. ராஜேஷ், முதல்ல என்ன எரர்னு சொல்லு, அப்பதான் என்னால சொல்யூஷன் சொல்ல முடியும். நீ உன் ப்ராஜெக்டோட டேஷ்போர்டு ஓப்பன் பண்ண, அதில் ட்ராவல் ஷூட்டிங் ஆப் போ. நான் உனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பியிருப்பேன். அதை காப்பி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணினா பக்கு போயிடும். அப்படி இல்லைன்னா வேற ஒரு வழி இருக்கு, நான் என்னன்னு சொல்கிறேன். ஓகேயா? ஏய், நீங்க ஃபோன் பேசுறதுக்கு வந்தியா இல்லை குப்பை எடுக்கிறதுக்கு வந்தியா? கவர்மெண்ட்லேருந்து ஃபோன் பேசுறதுக்கு தான் உனக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா? நானும் ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கேன். ஒரு நிமிஷம் சொல்லிட்டு நீ பாட்டுக்கு. சார் சாரி சார், என் ஃப்ரெண்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். அவன் ப்ராஜெக்டில் ஏதோ பக்கு சார், அதான் சொல்யூஷன் சொல்லிட்டு இருந்தேன். என்னம்மா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. நீ குப்பல்ற வேலை பார்க்குற, ஐடி கம்பெனி ப்ராஜெக்ட்ல இருக்க பக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்ற, அதுவும் நிறைய டெக்னிக்கல் வேர்ட்லாம் பேசுற. எனக்கு கோடிங் நல்லாவே தெரியும் சார். எனக்கு சின்ன வயசுலேருந்து கம்ப்யூட்டர்னால் ரொம்ப பிடிக்கும் சார். அப்படியா? அம்மா, என் பையனுக்குன்னு ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கினேன். அது ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. கம்பெனியில் கொடுத்து சரி பண்ணலான்னு பார்த்தேன், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ கொஞ்சம் அதை என்னன்னு பார்க்குறியா? என்னம்மா யோசிக்கிற? பையனோட படிப்புக்கு தான்மா கொஞ்சம் அர்ஜென்ட்டு. இல்லைனா நானே பொறுமையாக அதை என்ன ஏதுன்னு ஏதாச்சும் கடையில் கொடுத்து பார்த்துருப்பேன். ஒருவேளை நீ தான் ஏதாச்சும் ரிப்பேர் பண்ண சொல்லி பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறியா? அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டோமா? அப்படிலாம் இல்லை சார், கம்பெனியில் கொடுத்தே சரி பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க. என்னால் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறேன், அவ்வளோதான் சார். சரி, ஓகே சார், நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நான் என்னன்னு பார்க்குறேன். சரிம்மா, நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வீட்டுக்கு வாங்க, நான் கொடுக்குறேன். ஓகே சார். சரிம்மா. இந்தாம்மா, இந்த லேப்டாப் தான். ஏன் நின்றுட்டு பார்க்குறீங்க? உட்காருங்க. ஓகே சார். இந்தாம்மா. தேங்க்யூ சார். ரெடி பண்ணிட்டேன் சார். ரெடி பண்ணிட்டீங்களா? சாஃப்ட்வேர் மிஸ்மேட்ச் தான் சார். இது எப்படி கம்பெனியில் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல சார். என்கிட்ட விண்டோஸ் 11 இல்லை, நீங்கள் அதை மட்டும் வெளியில் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிம்மா, நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. எவ்வளோ டேலண்டடாக இருக்கீங்க. நீங்கள் ஏன் குப்பல்ற வேலை பார்க்குறீங்க? ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகலாம்ல. சின்ன வயசுலேருந்தே கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணுங்கிறது தான் என்னோட ஆசை சார். அதுக்காகவே 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்தேன். நல்ல மார்க்கும் எடுத்தேன். ஆனால் ஒரு ஆக்சிடெண்ட்டில் என்னோட அப்பா அம்மா தவறிட்டாங்க சார். எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனும் என்னை மாதிரி ரொம்ப நல்லா படிப்பான் சார். அப்பா தூய்மை பணியாளராக இருந்ததுனால எனக்கு இந்த வேலை கிடச்சிச்சு. என்னால் அதுக்கப்புறம் படிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால் என் தம்பியை நான் படிக்க வச்சிட்ருக்கேன் சார். எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது யூடியூப் பார்த்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர் நாலேஜெல்லாம் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன் சார். அம்மா, உனக்கு இன்னும் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்காம்மா? இருக்கு சார். என் ஒய்ஃபு ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறாங்க. அங்கே ஈவினிங் காலேஜ் இருக்குது. நீங்கள் அங்கே படிக்கிறீங்களா? என்னம்மா யோசிக்கிறீங்க? என் ஒய்ஃப் அவங்க மேனேஜ்மெண்ட்டில் பேசி உங்களுக்கு ஃப்ரீ சீட் வாங்கி தருவா. நீங்கள் ஃபீஸ்லாம் எதுவும் கட்ட வேணாம், போய் படித்தா மட்டும் போதும். சரி சார், படிக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், நீங்கள் நல்லா படிங்க, அது போதும் எனக்கு.
ஏய், உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? காலங்காத்துல நீ பாட்டு கதை தட்டிட்டு இருக்க. சார், உங்க வீட்ல இருந்து 4-5 நாளா குப்பை வரல, அதுக்காக தான் கதவை தட்டினேன். அதுக்கு போய் அறிவு இருக்கா இல்லையான்னு கேக்குறீங்க. நீங்க பேசுனது தப்பு சார், சாரி கேளுங்க. இது நான் உங்ககிட்ட சாரி கேட்கணுமா? நான் கால் வந்து சாரி கேட்கணுமா? குப்பல்ற வேலை பாக்குற உனக்குலாம் என்னடி மரியாதை? அதை நீ கேட்டு வேற வாங்குற. சிப்படி செருப்பால் அடிப்பண்டா நாயே, யாரை பார்த்து வாடி போடின்னு சொல்ற? ஏய், என்னடி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? அப்படிதான்டா பேசுவேன். உனக்கு இருக்க வெக்கம், மானம், சூடு சொரணா அதே மாதிரிதான் எனக்கும் இருக்கு. உன்னை சொன்ன உடனே உனக்கு கோவம் வருது இல்ல, அதே மாதிரிதான் எனக்கும் வரும். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். இங்கிலீஷ்ல ஒரு 2 வார்த்தை பேசிட்டுனா நீ நானும் ஒன்னாயிடுவோமா? நான் சென்னையில இருக்க பெரிய ஐடி கம்பெனில மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீ குப்பல்ற வேலை பாக்குற. இதுதான் உன் தகுதி, இதுதான் உன் அடையாளம், இதுதான் உன் ஸ்டேட்டஸ். ஹலோ, இங்க பாருங்க, நான் ஒன்னும் குப்பாள்ற ஆள் கிடையாது. நான் தூய்மை பணியாளர், புரியுதா? உங்களுக்கு உங்க ஐடி கம்பெனி வேணா வசதியா இருக்கலாம், ஆனா அதுக்காக எல்லா வேலையும் கேவலமா பார்க்காதீங்க. எந்த வேலையும் கேவலம் கிடையாது. நம்ம செய்யற வேலைக்கு நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கோங்கிறது தான் முக்கியம். காலங்காத்தாலே அட்வைஸ் பண்றதுக்கு வந்துட்டா உன்னால எனக்கு தாண்டி டைம் வேஸ்ட். சிப்ப. சார், அந்த கிளைண்ட் உங்களை நெக்ஸ்ட் வீக் பார்க்குறதா சொல்லிட்டாரு சார். ஓகே, நேற்று இன்டர்வியூக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் எடுத்தீங்கல்ல, எத்தனை பேர் வேலைக்கு எடுத்திருக்கீங்க? அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் சார் எடுத்திருக்கோம். என்னங்க சொல்றீங்க? 80 பேருக்கு மேலே இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணிருக்கீங்களா? ஆமாம் சார், அந்த ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் நாலேஜபிளாக இருக்காங்களா, அது இல்லாமல் அவங்க நம்ம கம்பெனி ஃபியூச்சராக பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் டீம்லேயே பேசிக்கிறாங்க சார். சூப்பர். அவங்கள உடனே வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஐ வாண்ட் டு மீட் தட் பர்சன் இமிடியட்லி. ஓகே சார். May I come in, sir? எஸ், கம் இன். ஏய், நீ அந்த குப்பல்ற பொண்ணு தானே? ஏய், உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? சார், உங்க வீட்ல இருந்து 4-5 நாளா குப்பை வரல, அதுக்காக தான் கதவை தட்டினேன். அதுக்கு போய் அறிவு இருக்கா இல்லையான்னு கேக்குறீங்க. குப்பல்ற வேலை பாக்குற உனக்குலாம் என்னடி மரியாதை? சிப்படி செருப்பால் அடிப்பண்டா நாயே, யாரை பார்த்து வாடி போடின்னு சொல்ற? ஏய், என்னடி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? அப்படிதான்டா பேசுவேன். உனக்கு இருக்க வெக்கம், மானம், சூடு சொரணா அதே மாதிரிதான் எனக்கும் இருக்கு. உன்னை சொன்ன உடனே உனக்கு கோவம் வருது இல்ல, அதே மாதிரிதான் எனக்கும் வரும். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். ஏன் சார், நாங்களாம் படிச்சு ஐடில வேலைக்கு வரக்கூடாதா? இல்ல, நீ அந்த குப்பல்ற சாரி தூய்மை பணியாளர் தானே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. இப்போ என்ன ஐடி கம்பெனில வேலைக்கு வந்திருக்கீங்க? குடும்ப கஷ்டத்தினால தான் சார் காலையில் தூய்மை பணியாளராக வேலை பார்த்துட்டு ஈவினிங் காலேஜ் படித்து இந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணேன். ஐ எம் சாரி, அன்னைக்கு நான் உங்ககிட்ட ரொம்ப ஒரு மாதிரி தப்பாக பேசிட்டேன். பரவாயில்ல சார், நான் அதெல்லாம் எதுவுமே ஞாபகம் வச்சுக்கல. அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருந்தா வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா டெய்லி எங்களை யாராவது இப்படி அசிங்கப்படுத்திட்டு தான் சார் இருக்காங்க. நான் யாருன்னு எனக்கு தெரியும், என் தகுதி என்னன்னு உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும் சார். சாரிங்க, ஒருத்தர் பார்க்குற வேலையை வச்சு அவங்களோட தகுதியை முடிவு பண்ணக்கூடாதுங்கிறத உங்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நிமிஷம், இந்தாங்க உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். மாதம் 30K சேலரி. நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சார், நம்ம எந்த வேலை செய்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம செய்கிற வேலைக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கோங்கிறது தான் முக்கியம். தேங்க்யூ சார். இது என்ன ஆஃபீஸால உங்கள் அப்பா வீடா? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வரதுக்கும் போகிறதுக்கும் 2 வாரமா லேட்டாக தான் வரீங்க. சீக்கிரம் வாங்கின மேனேஜர் நான் சொல்கிறேன், அப்பவும் லேட்டாக தான் வரீங்க. அப்புறம் என் பேச்சுக்கு என்ன மரியாதை? இல்லை சார், ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம், அதான் சார் ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுறேன். இங்க பாருங்க, ஃபேமிலியில ப்ராப்ளம்னா ரிசைன் பண்ணி வீட்ல போய் உட்காந்துருங்க. அதை விட்டு இங்க வந்து எங்க தலையா இருக்கிறீங்க? ஆஃபீஸ் டைம் என்ன? 10 மணி சார். இப்போ என்ன மணி ஆகுது? 10 மணி சார். அப்போ ஆஃபீஸ்க்கு கரெக்ட் டைம்க்கு வராங்களே, அவங்கள என்ன பைத்தியமா? நல்லா வேலை செய்யறவங்க கூட உங்களை பார்த்து கெட்டு போயிட மாட்டாங்க. நீங்க பேசாம இந்த ஆஃபீஸ்க்கு பாஸ் ஆயிடுங்களேன். எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம், உங்களுக்கு யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. சாரி சார். இந்த சாரியை தூக்கிட்டு போய் குப்பை தொட்டில போடுங்க. 2 வாரமா அந்த சாரியை தான் கேட்டுட்டு இருக்கேன். ஒழுங்கா போய் வேலையை பாருங்க, போங்க. ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதை வந்து டைம்குள்ள கொடுத்துருங்க. ஓகே, வாங்க அபி. என்ன இன்னைக்கு கரெக்ட் டைம்க்கு வந்துட்டீங்க? பாய்ஸ், அபி இன்னைக்கு கரெக்ட் டைம்க்கு ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. எல்லாரும் அபி கிளாப் பண்ணுங்க.
உங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொன்னாதான் கரெக்ட் டைமுக்கு வரணுங்கிறதே தோணுதில்ல. அப்படியெல்லாம் இல்லை சார். வேற எப்படி? 2 வாரத்துக்கு முன்னாடி அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் சார். அவங்கள ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்துட்டு அப்பாவுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு வரதுக்கு தான் சார் லேட் ஆயிடுச்சு. சரி, இன்னைக்கு உங்க அம்மா போய் நீங்க ஹாஸ்பிட்டலில் பார்க்கலையா? இல்லை உங்க அப்பாவுக்கு தான் சாப்பாடு செஞ்சு கொடுக்கலையா? கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கீங்க. இந்த மதியானமே எங்கள் அம்மா தவறிட்டாங்க சார். இனிமேல் நான் ஆஃபீஸ்க்கு லேட்டெல்லாம் வர மாட்டேன் சார். கரெக்ட் டைமுக்கு வந்துடுவேன். உங்ககிட்டலாம் திட்டு வாங்க மாட்டேன் சார். அபி, எனக்கு உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் தெரியாது அபி. ஐம் சாரி. எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்களுக்கு வேலை ரொம்ப முக்கியம் சார். நீங்கள் வேணால் நினைக்கலாம் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு அம்மா பார்த்துக்கலாமே அப்படின்னு. ஆனால் அப்படி லீவ் போட்டால் காசு போயிடுமே சார். அந்த காசு இருந்தால் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு யூஸ் ஆகும்ல. அப்படி தான் சார் இந்த மிடில் கிளாஸ் பற்றி யோசிக்குது. டெய்லி கேபில் ஆட்டோவில் போனால் செலவாயிடுவோங்க. நாங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் சார் வருவோம். சில கேவலமான ஆளுங்க கண்ட இடத்துல கை வைப்பானுங்க. ஆனாலும் நாங்கள் பஸ்ஸில் தான் சார் வரணும். ஆட்டோவில் போனால் 100 ரூபாய் செலவாகுமே என்ன, ஆட்டோவில் கூட போக மாட்டோம் சார். அந்த காசு வேற ஏதாவது செலவுக்கு யூஸ் ஆகும்னு இந்த புத்தி யோசிக்கும் சார். உங்களுக்கு உங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும்ல சார்? பிடிக்கும் அபி. அவங்களுக்கு உடம்பு முடியலன்னா அவங்க கூட இருந்து அவங்கள பார்த்துப்பீங்கல்ல சார்? ஆமாம், எனக்கும் அந்த மாதிரி ஆசைலாம் இருக்கு சார். ஆனா ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டல்ல தங்கி அம்மா பார்த்துக்க முடியல சார். ஏன் தெரியுமா? காசுதான் சார். நீங்களும் சொல்லுவீங்கல்ல லேட்டா வர்றதுக்கு லீவ் போட்டுட்டு வீட்டில் இருக்கலான்னு. எங்களால் அப்படிலாம் இருக்க முடியல சார். உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட காசு வேணா இருக்கலாம், ஆனா மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்லை சார். ஐம் சாரி அபி. ஐயோ சார், சாரி எல்லாம் எனக்கு வேண்டாம். இந்த ஆஃபீஸில் இன்னும் எத்தனை நாள் நான் ஒர்க் பண்ணுவேன்னு தெரியாது. ஆனால் ஒரு நிமிஷம் கூட லேட்டாக வர மாட்டேன் சார். Meriba Paneer Soda. I trust Meriba.